ஹோட்டல் ஸ்டைல் சன்னா கிரேவி வீட்லயே ஈஸியா பண்ணலாம் வாங்க. இது ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல கோகனட், கேஷ்யூ, கார்லிக், சில்லி பவுடர், சால்ட், ஆல் ஸ்பைசஸ் போட்டு தக்காளி போட்டு எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல ஆயில் பிளஸ் கடுகு, கருவேப்பிலை, ஆல் ஸ்பைசஸ் போட்டு நம்ம சாப் பண்ண ஆனியனையும் போட்டு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பாயில் பண்ண சன்னாவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, சால்ட்டெல்லாம் பார்த்துட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூடான சுவையான சன்னா கிரேவி ரெடி. பார்க்கவே சும்மா அட்டகாசமாக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.